கடவுள் அப்படின்ற ஒரு எண்ணத்தையே சவால் விடுற ஒரு மதத்தை கற்பனை பண்ணி பாருங்க. அதாவது ஞானம் அடையறதுக்கு தெய்வீக சக்தி தேவையில்ல, வெளியில இருக்கிற எந்த தெய்வமும் தேவையில்ல. ஆனா நம்ம மனசுக்குள்ளேயும் நம்ம இதயத்துக்குள்ளேயும் தான் அந்த பாதை முழுசா இருக்குன்னு சொல்ற ஒரு ஆழமான பாரம்பரியம். சரி, ரெடியா இருங்க. ஏன்னா புத்த மதம் இதான் சொல்லுது. இந்த தீவிரமான நிலைப்பாடு பல நூற்றாண்டுகளா பெரிய சர்ச்சைகளையும் ஆழமான தத்துவ விவாதங்களையும் கண்டிப்பா கிளப்பி விட்டுருக்கு. ஏன் புத்த மதத்துல கடவுளை நம்ப மாட்டாங்க? இப்போ நாம உள்ள போறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். இந்த வீடியோ எந்த ஒரு கருத்தையும் திணிக்கிறதுக்காகவோ, ஒரு நம்பிக்கை முறையை இன்னொரு நம்பிக்கை முறைக்கு மேல உயர்த்துறதுக்காகவோ, இல்ல யாருடைய ஆழமான நம்பிக்கைகளையும் அவமதிக்கிறதுக்காகவும் கிடையாது. புத்த மதம் அதோட அடிப்படையில எல்லாத்தையும் சுதந்திரமா ஆராயறது, எல்லாத்தையுமே கேள்வி கேட்கறது, அதோட சொந்த போதனைகளையும் கூட. அதனால நீங்க ஒரு தீவிர பக்தரா இருந்தாலும் சரி, ஒரு சந்தேகவாதியா இருந்தாலும் சரி, இல்ல வெவ்வேறு கருத்துக்களை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தாலும் சரி, நீங்க சரியான இடத்துல தான் இருக்கீங்க. நம்ம நோக்கம் என்னன்னா, ஆராயறது, மரியாதையோட நம்ம நம்பிக்கைகளை சவால் விடுறது, புதுசா சிந்திக்க நம்ம மனசை திறக்கிறது. ரெடியா? போலாமா? முதல்ல நம்ம வார்த்தைகளை வரையறுப்போம். நாம கடவுள்னு சொல்லும்போது வழக்கமா எல்லாம் வல்ல, எல்லாம் தெரிஞ்ச, கருணையுள்ள ஒரு படைப்பாளர், அவர்தான் இந்த முழு உலகத்தையும் வடிவமைச்சு ஆட்சி செய்றாரு, அப்படிதானே? ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்கு. புத்தரே இந்த கருத்தை பத்தி பெருசா கவனம் செலுத்தல. அவருடைய முக்கிய அக்கறை ரொம்பவும் நடைமுறை சார்ந்தது. இப்போவும் இங்கேயும் இருக்கிற மனித துயரத்தோட உடனடி பரவலான பிரச்சனையை தீர்க்கிறது தான். எங்கிருந்து எல்லாம் ஆரம்பிச்சதுன்னு ஊகிக்கிறதுல இல்லனா உருவமற்ற சக்திகளை பத்தி பேசுறதுல இல்ல. உண்மையில கடவுளோட தன்மை பத்தியும் பிரம்மஜம் பத்தியும் நேரடியா கேட்டப்போ புத்தர் பெரும்பாலும் அமைதியா தான் இருந்தாரு. ஏன்னா இந்த கேள்விகள் துயரத்திலிருந்து விடுதலை அடைகிற நடைமுறை பாதைக்கு சம்பந்தமில்லாதவைன்னு சொன்னாரு. சில நூற்றாண்டுகள் கழிச்சு பாத்தீங்கன்னா பெரும்பாலான முக்கிய புத்த மத மரபுகள் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு உலக கண்ணோட்டத்தை ஏத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது அவங்க நாத்திகர்கள்னு மேற்கத்திய அர்த்தத்துல சொல்ல முடியாது, எந்த ஆன்மீக சக்தியையும் மறுக்கிறவங்கன்னு அர்த்தம் இல்ல. சில புத்த மதத்தினர் பல தெய்வங்களையும் ஆவிகளையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளையும் பெரும்பாலும் தேவர்கள்னு அழைக்கப்படுவாங்க. ஆனா முக்கியமா இவங்க எல்லாரும் ஞானம் அடைஞ்சவங்களோட குணங்களை குறிக்கிற அடையாளங்களா தான் பார்க்கப்படுறாங்க. இல்லனா இவங்களுமே மறுபிறவி சுழற்சிக்கு உட்பட்டவங்க தான். உலகத்தை படைச்ச எல்லாம் வல்ல நிரந்தரமான படைப்பாளர் கிடையாது. அப்போ இந்த படைப்பாளர் கடவுள் அப்படின்ற கருத்தை விட்டு ஏன் இவ்வளவு பெரிய விலகல்? அடிப்படையில புத்த மதம் அப்படின்னா சுய அதிகாரம் மற்றும் உள்ளுக்குள்ளேயே ஏற்படுற மாற்றம் பத்தி தான். புத்தர் என்ன சொன்னாருன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உள்ளுக்குள்ளேயே துயரத்திலிருந்து நம்மை விடுவிச்சுக்கிற ஞானமும் கருணையும் திறனும் இருக்கு. நமக்கு வெளியில இருக்கிற எந்த மீட்பரையும் தெய்வீக கருணையையும் இல்ல ஒரு தெய்வத்தையும் நம்பி நம்மளை காப்பாத்தணும்னு எதிர்பார்க்க தேவையில்லை. ஞானத்துக்கான திறவுகோள் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்குள்ளேயும் முழுசா இருக்கு. இது ஒரு நம்ப முடியாத, பயன்படுத்தப்படாத ஒரு சூப்பர் பவர், இல்லனா நம்ம உள்ளுக்குள்ள ஒரு சூப்பர் ஹீரோ மறைஞ்சிருக்க மாதிரி, வெளிய வரவும் வெளிப்படவும் காத்துக்கிட்டு இருக்க மாதிரி. அப்போ இந்த படைப்பாளர் கடவுள் அப்படின்ற கருத்தை விட்டு ஏன் இவ்வளவு பெரிய விலகல்? அடிப்படையில புத்த மதம் அப்படின்னா சுய அதிகாரம் மற்றும் உள்ளுக்குள்ளேயே ஏற்படுற மாற்றம் பத்தி தான். புத்தர் என்ன சொன்னாருன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உள்ளுக்குள்ளேயே துயரத்திலிருந்து நம்மை விடுவிச்சுக்கிற ஞானமும் கருணையும் திறன் இருக்கு. நமக்கு வெளியில இருக்கிற எந்த மீட்பரையும் தெய்வீக கருணையையும் இல்ல ஒரு தெய்வத்தையும் நம்பி நம்மளை காப்பாத்தணும்னு எதிர்பார்க்க தேவையில்லை. ஞானத்துக்கான திறவுகோள் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்குள்ளேயும் முழுசா இருக்கு. இது ஒரு நம்ப முடியாத, பயன்படுத்தப்படாத ஒரு சூப்பர் பவர், இல்லனா நம்ம உள்ளுக்குள்ள ஒரு சூப்பர் ஹீரோ மறைஞ்சிருக்கிற மாதிரி, வெளிய வரவும் வெளிப்படவும் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. இந்த ஆழமான தனிப்பட்ட பொறுப்பு அப்படின்ற யோசனை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. இது என்ன அர்த்தம்னா, நம்ம சந்தோஷமும் நம்ம துயரமும் நம்ம ஆன்மீக வளர்ச்சியும் கடைசியில நம்ம கையில தான் இருக்கு. நாம வெறும் பிரார்த்தனை பண்ணிட்டு, காணிக்கை செலுத்திட்டு, இல்ல சடங்குகள் செஞ்சுட்டு ஏதோ ஒரு தெய்வீக சக்தி அற்புதமா நம்ம பிரச்சனைகளை தீர்த்து வைக்கோன்னு இல்லனா நமக்கு ஞானத்தை கொடுக்கோன்னு எதிர்பார்க்க முடியாது. புத்தரோட சக்தி வாய்ந்த கடைசி வார்த்தைகள் என்னன்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு விளக்கா இருங்க. வேற வார்த்தைகள்ல சொல்லணும்னா, உங்க சொந்த உள்ளார்ந்த ஞானத்தை நம்புங்க, எல்லாத்தையும் பகுத்தறிவோட கேள்வி கேளுங்க. எந்த ஒரு தலைவரையோ கோட்பாட்டையோ இல்ல பாரம்பரியத்தையோ தனிப்பட்ட சரிபார்ப்பு இல்லாம கண்ணை மூடிக்கிட்டு ஃபாலோ பண்ணாதீங்க.
ஆனா இருங்க, இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. புத்த மதத்தினர் கர்மாவையும் மறுபிறப்பையும் ஆழமா நம்புறாங்க. அதாவது நம்ம விருப்பமான செயல்களுக்கு எண்ணங்கள், வாழ்த்தைகள், செயல்கள், விளைவுகள் உண்டு. அது இந்த வாழ்க்கையிலையும் எண்ணற்ற பிறவிகளிலும் நம்ம எதிர்கால அனுபவங்களை தவிர்க்க முடியாம வடிவமைக்கும் அப்படின்ற ஆழமான கருத்து. இது ஒரு பிரபஞ்ச சுய ஒழுங்குபடுத்தும் காரணகாரிய விளையாட்டு மாதிரி. ஒவ்வொரு செயலும் அதற்கேற்ற ஒரு எதிர்வினையை உருவாக்குது. இங்க ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு தெய்வீக நீதிபதியோ பரலோக கணக்கரோ இல்ல வெளியிலிருந்து மதிப்பெண் போடுற ஒரு பிரபஞ்ச சக்தியோ சுத்தமா தேவையில்ல. நம்ம தான் நம்ம விதியை தீர்மானிக்கிறோம். நம்ம எண்ணங்கள் மூலமாவும் செயல்கள் மூலமாவும் நாம விதைச்சதை இயற்கையா அறுவடை செய்யறோம். இந்த கர்மா அப்படின்ற கருத்து இன்னொரு முக்கிய புத்த போதனையோட தடையின்றி தொடர்புடையது. அனாத்மா, அதாவது சுய இல்லாமை அப்படின்ற கருத்து. ரெடியா இருங்க, ஏன்னா இது பெரும்பாலும் மனச குழப்புற ஒரு விஷயம். அடிப்படையில புத்த மதம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம நிலையான மாறாத சுய உணர்வு இல்லனா ஆன்மா அப்படின்னு நாம உணர்றது உட்பட எல்லாமே நிலையற்றது, ஒன்றையொன்று சார்ந்தது, தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. எந்த ஒரு தெய்வீக சக்தியால படைக்கப்பட்ட ஒரு நிலையான நிரந்தரமான சுதந்திரமான ஆன்மா அப்படின்னு ஒண்ணு இல்ல. அது மாறாம நிலைத்திருக்காது. மாறாக நாம எப்போதும் மாறிக்கொண்டிருக்கும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட எண்ணங்கள், உணர்வுகள், கருத்துக்கள், அனுபவங்கள் மாதிரி. இது உங்களுக்கு வினோதமா இல்லனா வழக்கத்துக்கு மாறா கேட்டா நீங்க தனியா இல்ல. பல நூற்றாண்டுகளா தத்துவ ஞானிகளும் ஆன்மீக தேடுதலில் உள்ளவர்களும் இந்த கருத்தோட போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா புத்தரோட முக்கியமான கருத்து என்னன்னா, ஒரு பொய்யான நிலையான சுய உணர்வை, அகங்காரம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் துயரத்தோட ஒரு முக்கிய அடிப்படை காரணம். இந்த அகங்கார பற்ற விட்டுட்டு மாற்றத்தின் திரவமான மாறும் ஓட்டத்தை ஏத்துக்கிட்டா நாம உண்மையான சுதந்திரத்தையும் அமைதியையும் அடைய முடியும். இப்போ இதெல்லாம் ரொம்ப சுருக்கமாவும் புத்திசாலித்தனமாவும் தத்துவ விவாதங்களுக்குள்ள அடங்கினதாவும் கேட்கலாம். ஆனா புத்தர் ரொம்பவும் நடைமுறைவாதி. எல்லாத்துக்கும் மேல நேரடி அனுபவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு. நம்ம அவருடைய வார்த்தைய மட்டும் நம்பணும்னு இல்ல வெறும் கோட்பாடுகளை நம்பணும்னு அவர் விரும்பல. உண்மையை நாமளே சுவைச்சு பார்க்கணும்னு, தனிப்பட்ட நுண்ணறிவு மூலமா அதை நேரடியா உணரணும்னு அவர் விரும்பினாரு. அதனாலதான் புத்த மதம் தியானத்துக்கும் மனப்பூர்வமான வாழ்க்கைக்கும் ஒழுக்கமான வாழ்க்கைக்கும் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குது. நம்ம மனதை கவனமா உற்று நோக்கி ஆழமான விழிப்புணர்வை வளர்த்துக்கிட்டு கருணையோட வாழ்ந்தா நாம வழக்கமான யதார்த்தத்தின் மாயைகளை படிப்படியா கடந்து யதார்த்தத்தின் இறுதி நிபந்தனையற்ற இயல்பை கண்டறிய முடியும். அதுதான் உண்மையிலேயே விஷயத்தோட சாராம்சம். புத்த மதத்தினர் என்ன நம்புறாங்கன்னா, உயர்ந்த உண்மை கடைசியில வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது, கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டது, ஏன் வெறும் அறிவுபூர்வமான நம்பிக்கைகளுக்கும் அப்பாற்பட்டது. இத நேரடி தடையற்ற நுண்ணறிவு மூலமாவும் தனிப்பட்ட உணர்தல் மூலமாவும் மட்டுமே தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் புத்த மதம் தியானத்துக்கும் மனப்பூர்வமான வாழ்க்கைக்கும் ஒழுக்கமான வாழ்க்கைக்கும் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குது. நம்ம மனதை கவனமா உற்று நோக்கி ஆழமான விழிப்புணர்வை வளர்த்துக்கிட்டு கருணையோட வாழ்ந்தா நாம வழக்கமான யதார்த்தத்தின் மாயைகளை படிப்படியா கடந்து யதார்த்தத்தின் இறுதி நிபந்தனையற்ற இயல்பை கண்டறிய முடியும். அதுதான் உண்மையிலேயே விஷயத்தோட சாராம்சம். புத்த மதத்தினர் என்ன நம்புறாங்கன்னா, உயர்ந்த உண்மை கடைசியில வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது, கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டது, ஏன் வெறும் அறிவுபூர்வமான நம்பிக்கைகளுக்கும் அப்பாற்பட்டது. இத நேரடி தடையற்ற நுண்ணறிவு மூலமாவும் தனிப்பட்ட உணர்தல் மூலமாவும் மட்டுமே தெரிஞ்சுக்க முடியும். அதனால கடவுளோட இருப்பை பத்தி முடிவில்லாத விவாதங்கள்ல ஈடுபடாம புத்த மதம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆழமான தனிப்பட்ட மற்றும் மாற்றத்தை உருவாக்கும் சுய கண்டுபிடிப்பு பயணத்தை மேற்கொள்ள அழைக்குது. இது ஒரு ஆன்மீக புதையல் வேட்ட மாதிரி. அதுல இறுதி பரிசு என்னன்னா, நம்ம சொந்த எல்லையற்ற ஞானத்தையும் உள்ளார்ந்த கருணையையும் நிபந்தனையற்ற சுதந்திரத்தையும் ஆழமா உணர்றதுதான். குருட்டு நம்பிக்கைக்கு மேலான இந்த நேரடி அனுபவத்துக்கான அசைக்க முடியாத முக்கியத்துவம் புத்தமத வரலாறுலையும் சிந்தனையிலையும் சில தீவிரமான விடுதலை உணர்வை தரக்கூடிய வளர்ச்சிக்கு வழிவகுத்துள்ளது. புத்தரோட தலைமை சீடரான சாரிபுத்தரோட பிரபலமான கதையை எடுத்துக்கோங்க. ஒரு நாள் ஒரு அலைந்து திரியும் துறவி சாரிபுத்தரை சவால் விட்டு, நீங்க புத்த மதத்தினர் கடவுளை நம்ப மாட்டீங்க, அதனால உங்க பாதை முழுமையடையல, ஒரு அடிப்படை இல்லைன்னு சொன்னாரு. சாரிபுத்தர் வழக்கமான ஞானத்தோட அமைதியா பதிலளிச்சாரு, நண்பா, ஒரு படைப்பாளர் கடவுள் இருந்தாலும் கூட அது புத்தரின் பாதையை கைவிடுறதுக்கு ஒரு காரணம் இல்ல. நாங்க புத்தரோட போதனைகளை பின்பற்றுறோம், ஏன்னா எங்க சொந்த நேரடி அனுபவம் மூலமாவும் பயிற்சி மூலமாவும் அவங்க தொடர்ந்து அமைதியையும் துயரத்தின் முடிவையும் உண்மையான விடுதலையையும் தருதுன்னு நாங்க கண்கூட பார்த்திருக்கோம். வெறும் குருட்டு நம்பிக்கையாலேயோ வெளியிலிருந்து வந்த கட்டளையாலேயோ இல்ல. இல்லனா ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின கலாமா சூத்ராவை எடுத்துக்கோங்க. ஒரு பிரபலமான புத்த சூத்திரம். அதுல புத்தர் ஒரு
குழு சந்தேகவாதிகள் கிட்ட அவங்க கேட்கற படிக்கிற இல்ல கத்துக்கிற எந்த விஷயத்தையும் குருட்டுத்தனமா நம்பாதீங்கன்னு சொல்றாரு. அவருடைய சொந்த போதனைகளையும் கூட. அவர் அவங்கள தீவிரமான அறிவுசார் சுதந்திரத்தோட கேள்வி கேட்கவும் ஆராயவும் உண்மைய அவங்களுக்கே கடுமையா சோதிச்சு பார்க்கவுமா தூண்டுறாரு. செய்திகள் மூலமா, புராண கதைகள் மூலமா, மரபுகள் மூலமா, நூல்கள் மூலமா, தர்க்க ரீதியான அனுமானம் மூலமா, ஊகம் மூலமா, ஒப்புமைகள் மூலமா, கருத்துக்களை ஆராய்வதன் மூலமா, உடன்பாடு மூலமா, நிகழ்தகவு மூலமா, இல்லனா இந்த துறவி எங்கள் ஆசிரியர் அப்படின்ற எண்ணத்தால போகாதீங்க. சில விஷயங்கள் நல்லது இல்ல, தவறு, கெட்டதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ அதை விட்டுடுங்க. அப்புறம் சில விஷயங்கள் நல்லது, சரியானதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ அதை ஏத்துக்கிட்டு அதை பின்பற்றுங்க. இந்த பகுதி புத்த மதத்தின் அனுபவவாத சிந்தனைக்கும் விமர்சன சிந்தனைக்கும் ஒரு அச்சாணியா இருக்கு. அப்பாடா, இன்னைக்கு நாம கண்டிப்பா நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். கடவுள் பத்தின புத்த மதத்தோட கருத்து சிலருக்கு சர்ச்சைக்குரியதா இருக்கலாம். ஆனா அது ஆன்மீகம், நம்பிக்கை மற்றும் இறுதி உண்மையின் ஆதாரம் பத்தின நம்ம அடிப்படை நம்பிக்கைகளை மறுபரிசீலனை செய்ய நம்மை மறுக்காம தூண்டுது. வெளியில இருக்கிற மீட்பர்களையோ சுருக்கமான நம்பிக்கைகளையோ இல்ல பிடிவாதமான அறிவிப்புகளையும் நம்பாம புத்த மதம் நம்மை ஆழமா உள்ளுக்குள்ள பார்க்கவும் ஆழமா கேள்வி கேட்கவும் நம்ம சொந்த நேரடி அனுபவத்தின் மாற்றத்தை உருவாக்கும் சக்தியை நம்பவும் தூண்டுது. இந்த ஆழமான கருத்துக்களோட நீங்க தனிப்பட்ட முறையில ஒத்து போறீங்களோ இல்லையோ, இது ஒரு தைரியமான, அதிகாரமளிக்கும் மற்றும் உண்மையிலேயே தனித்துவமான ஆன்மீக விழிப்புணர்வுக்கான அணுகுமுறைன்னு நீங்க ஒத்துக்கணும். நிச்சயமா இந்த வீடியோ புத்த மதத்துக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் இடையிலான நம்ப முடியாத அளவு செழிப்பான தொடர்ந்து நடக்கும் உரையாடலோட ஒரு சுருக்கமான பகுதிதான். அப்புறம் தயவு செய்து நான் சொல்றத மட்டும் நம்பாதீங்க. இந்த ஆழமான கருத்துக்களை நீங்களே ஒரு திறந்த மனதோடவும் உண்மையான ஆர்வத்தோடவும் ஒரு விமர்சன பூர்வமான பார்வையோடும் ஆராய நான் உங்களை மனதார ஊக்குவிக்கிறேன். அப்போ என் சக உண்மை தேடுற நண்பர்களே, இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? புத்த மதத்தோட பார்வை உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கா, சவால் விடுற மாதிரி இருக்கா, இல்லனா ஆழமா சுதந்திரத்தை உணர்த்துற மாதிரி இருக்கா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. அப்புறம் இந்த மனம் விரிவடையின ஆய்வை நீங்க ரசிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞானத்தையும் உணர்வையும் ஆழமா ஆராயிற இன்னும் நிறைய விஷயங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இறுதி பதில்கள் எந்த புனித புத்தகத்திலையும் பழங்கால நூல்களையும் இல்ல ஒரு யூடியூப் வீடியோவிலையும் இல்ல. உங்க சொந்த விழிப்புணர்வின் ஆழத்துல அவை பொறுமையா கண்டறிய காத்திருக்கு. அதனால கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க, பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க சொந்த ஞானத்தின் உள்ளார்ந்த சக்தியை எப்போதும் நம்புங்க. ஆர்வமா இருங்க, கருணையோட இருங்க. அடுத்த சாகசத்துல உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் எங்களை ஆதரிக்கலாம். கட்டாயமில்லை. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.